யார் விதைக்கிறார்களோ அவர்கள் அறுவடை செய்வார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விதைக்கிறவர்களுக்கு அறுவடை உண்டு. விதைக்கிறவர் கண்ணீரோட தான் விதைப்போம். ஆனா அறுக்கிறவன் எப்படி இருப்பா? பெரிய சத்தத்தோட அறுக்க முடியும். தேவ பிள்ளைகளே, விதைக்கு கற்றுக்கொள். தேவன் உன் நிலத்தை நம்முடைய வானத்தின் பலகனையை திறந்து நல்லா நினைச்சு இருக்கு. உன் பூமி ஈரமா இருக்கு. நீ விதைச்சினா நிச்சயம் 30, 60, 100 பலன். உன் காலத்தை வீணாக்கிட்டு நீ விதைக்காம நேரத்தை கடத்தாத. நீ பெற்றுக் கொள்கிற பலனை அந்த நேரத்தை இழந்து போயிடாத. ஆதியாகமம் புஸ்தகம் அப்படியே போறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. ஆதியாகமம் 26, 1, 2, 3. ஆபிரகாமின் நாட்களில் பஞ்சத்தை அல்லாமல் இன்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அமலேக்கினிடத்தில் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. எங்க அங்கதான் பஞ்சம். பஞ்சத்துல தேவன் என்ன செய்றாரு? ஈசாக்கு இந்த தேசத்துல குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். நான் உனக்கு வானத்தின் பலகனை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க என்ன இருக்குது? பஞ்சம். அதனாலதான் எகிப்துக்கு போறதுக்கு ஈசாக்கு கிளம்புறான். கிளம்புற ஈசாக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த தேசத்துல வாசம் பண்ணு, உன்னோடு இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்தும் தகப்பனாகி ஆபிரகாமோடு ஆனா என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். முதல் வசனம், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உடலில் சொல்லுங்க, இங்கேயே இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். மற்ற மனுஷங்களை பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஐயோ கையில இவ்வளவுதான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை வச்சு நான் என்ன செய்வேன்னு நினைக்காதீங்க. சூழ்நிலையை பார்த்தா ஈசாக்குக்கு பஞ்சம். கொஞ்சம் நெல்லு தான் வச்சிருக்கான், கொஞ்சம் வெள்ளம் தான் வச்சிருக்கான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த தேசத்துல இரு விதைங்க. பஞ்சத்துல யாராவது விதைப்பாங்களா? பஞ்சத்துல விதைக்க முடியுமா? மழை இல்லைங்க, விதைக்க சொல்றாரு. இப்ப ஆவிக்குரிய கருத்தை எடுத்துறா. உண்மையாலுமே இங்க பஞ்சம். பஞ்சத்துல தேவன் ஈசாக்கை விதைக்க சொல்லுகிறார். இப்ப வார்த்தையை சொல்லுங்க, விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவன். அதே 26ஆம் அதிகாரத்துல வாசிங்க, 12வது வசனம் 13வது வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன செஞ்சான்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பஞ்சத்துல விதை விதைத்தாங்க, கர்த்தர் 100 மடங்கு விளைய செய்தார். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யனாகி வர வர வலித்து அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு